இந்த வாரம் செய்திக்காக தியானித்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஞாபகம் வந்தது. அது உங்க கூட பகிர்ந்து கொள்ள போறேன். எத்தனை பேருக்கு அது புரியும்? இல்லை என்ன சொல்றது, சில காரியங்கள் எல்லாருக்கும் புரியாது, அப்படிதானே? இருந்தாலும் நான் சொல்றேன், சரியா? உங்களால செய்தி கூட ரிலேட் பண்ண முடியுதான்னு நீங்க பின்னாடி அதை குறித்து என்ன பண்ணலாம், யோசிச்சு பார்க்கலாம். அதாவது நான் ஸ்கூல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, என் ஸ்கூல்ல நான் வேலை செஞ்ச ஸ்கூல்ல, சரியா, அங்க ஒரு 10th ஸ்டூடெண்ட் ஒரு தம்பி படிச்சான். ரெகுலராக ஸ்கூலுக்குலாம் வருவான், எல்லாம் பண்ணுவான், ஆள் நல்ல வாட்ட சட்டமாக இருப்பான். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, அவன் மட்டும் வரல. சரி, ஏதோ பெரிய பிரச்சனை போலன்னு பார்த்தா அவனுக்கு என்ன, லைட்டாக ஜுரம். அவன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ஆனால் பயந்து ஜுரம் வந்ததா இல்லை அவன் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு அவனே ஜுரம்னு சொல்லிட்டானான்னு தெரியாது. ஆனால் அந்த தம்பி என்ன சொல்லிட்டான், போர்டு எக்ஸாம், இத்தனைக்கும் ஸ்கூலில் உள்ள நார்மல் எக்ஸாம்லாம் கிடையாது, அவன் எழுத வரல. அதோட விட்டா அவன் பின்னாடி தான் என்ன பண்ண முடியும், அதை எழுத முடியும். அவனுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் அவன் ஸ்கூலில் படிக்கும்போது என்கிட்ட ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஃபோன்லாம் வச்சுக்கூடாது, ஆனால் பசங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாமல் வச்சுருப்பாங்க, அப்படி தானே? எல்லாரும் ஸ்கூலில் டீச்சருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைங்களாம் ஃபோன் வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த தம்பி என்ன பண்ணாருன்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து எனக்கு காட்டினார். காட்டிட்டு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினார். என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு பார்த்தா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன தெரியுமா, சிங்கம் போல, என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டு, சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவர் நடிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு இப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு என்ன இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை. இந்த நிலைமையில தான் நம்மளுடைய என்னது, நிறைய நேரம் நம்முடைய நிலைமைகளும் கண்ணோட்டமும் இருக்குது. பிள்ளைங்க கிட்ட கேட்டால், பிள்ளைங்க இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சின்ன பிள்ளைங்க இல்லை, சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க. சரி, வாலிப பிள்ளைங்க ஸ்ட்ரென்த்னா என்ன சொல்லுவீங்க? பெலன். பெலன்னா என்ன? பெலன்னா என்னது? ஆரோக்கியமா இருக்குது, பெலன். ஓகே, வேற? ஸ்ட்ரென்த்னா என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரென்த்னா உங்க மைண்டுக்கு என்ன வரும்? நம்பிக்கை. ஓகே, வேற? சோர்ந்து போகாம இருக்காது. ஓகே, வெரி குட். வேற? சுறுசுறுப்பா இருக்காது. ஓகே, வெரி குட். யார் யார் இங்கெல்லாம் ஜிம்முக்கெல்லாம் போயிருக்கீங்க? விடாம முயற்சிக்கிறது. வெரி குட். ஸோ இந்த ஜிம்முக்குன்னு போவாங்க. அவங்களுடைய கண்ணோட்டத்தில் என்ன இருக்கும்? ஸ்ட்ரென்த்னா நல்லா மசில்ஸ் இருக்கணும், உடம்பு நல்லா ஷேப்பாக இருக்கணும், அது ஸ்ட்ரென்த்ன்னு நினைப்பாங்க. இப்போ உங்க பிள்ளைகள், இப்போ பெரியவங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க, ஏதாவது வேணும்னு கேட்குறாங்க. திடீர்னு பிள்ளைங்க வந்து எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதற்குன்னு கேட்பீங்க, அப்படி தானே? ஒரே பொறுப்புள்ள பெற்றோர்கள்னா என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே எதுக்குன்னு கேட்போம். உங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்களா? ஒரு 3 விதமாக இருப்பாங்க பிள்ளைங்க. எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு 30 வகைகள் கூட தெரியலாம். ஒரு 3 வகைகள். எப்படின்னா, ஒருத்தவங்க வந்து பைசா கேட்குறாங்கன்னா என்னது, நீங்கள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்குன்னு பதில் சொல்லி நியாயமாக அது எதுக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க. இன்னொரு குரூப்பு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. எனக்கு என்ன வேணும், பைசா வேணும். சரி, எதுக்கு, அது எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு என்ன வேணும், பைசா வேணும். இன்னொருத்தங்க இன்னும் கிரிட்டிக்கலான கண்டிஷன் என்னன்னா, அவங்க தனக்கு என்ன வேணும்னு தவிர எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த வாரம் ஃபுல்லா, இந்த மாசம் ஃபுல்லா நீங்க கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, பெலன் தாங்க. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எதுக்குப்பா உனக்கு பெலன் வேணும்? உங்க பதில் என்ன? சில பேருக்கு அடுத்த 40 நிமிஷம் எனக்கு என்ன வரக்கூடாது, தூக்கம் வரக்கூடாது. ஏன்னா இப்போ தலை சாய ஆரம்பிச்சிருச்சு. சில பேருக்கு முடிஞ்ச உடனே என்ன இருக்கு, எக்ஸாம் இருக்கு, அதுக்கு என்ன வேணும், படிச்சது. இந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும் போதே அது என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. இப்படி நிறைய பேருக்கு என்ன தேவை, பெலன் தேவைப்படுது. இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு, டெய்லி நீ அழுத்தி ஜெபிக்கிறியாப்பா, என்கிட்ட கேட்குறியா பெலன் வேணும், பெலன் வேணும்னா நீங்க என்ன கேட்பீங்க? பெலன்னா என்னன்னு ஆண்டவர் கேட்குறாரு, என்ன சொல்லுவீங்க?
உமக்காக வாழ பலன் வேணும். ஏன்னா நம்ம 3 வாரமா செய்தி கேட்குறோம்ல, நிறைய நேரம் நம்முடைய கண்ணோட்டங்கள் என்ன பண்ணணும், மாற வேண்டும். நம்ம நிறைய நேரம் என்ன நினைக்கணும், பலன்னு சொன்னாலே உடல் ரீதியான பலனும் சுகமும் மட்டும்தான் நம்மளுடைய மைண்ட்ல என்ன ஆகுது, வருது. ஆண்டவர்கிட்ட எனக்கு பலன் தாங்க, எதுக்காக நான் இன்னும் கொஞ்ச நாள் ஓடணும், எதுக்காக நான் இன்னும் கொஞ்ச நாள் பிரயாசப்பட்டு என்ன பண்ணணும், என் பிள்ளைகள் தேவை, எங்களுடைய தேவைகளை நான் என்ன பண்ணணும், சந்திக்கணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் பலன் வேணும். படிக்கிற பிள்ளைங்க நான் எதுக்கு, நான் இன்னும் நல்லா படிக்கணும். எனக்கு இன்னும் கொஞ்சம் பலன் வேணும். என்ன, நான் உலகத்துல என்னுடைய நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது, இதுக்கு பலன் வேணும். இதுதான் நம்முடைய கண்ணோட்டமா இருக்குதே தவிர, நேற்று வந்தவங்க கொஞ்சம் நிறைய பேருக்கு சில காரியங்கள் புரிந்திருக்கும். எதுலலாம் பலன் வேணும்னு நேற்று பாஸ்டர் சொன்னாங்க. சரீரம், ஆவி, ஆத்மான்னு சொன்னாங்க. அப்போ நம்ம ஆவிக்குரிய என்னது பிள்ளைகள், எப்படி நம்ம ஆவிக்குரியவர்கள், நம்முடைய தேவன் ஆவியானவர், நாம் ஆவிக்குரியவர்கள். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து எதை சார்ந்து இருக்கணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய ஆத்மாவையும் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா, நேற்று பவுலை பத்தி பார்த்த காரியம் நான் இன்னைக்கு கடைசியிலையும் அதை பத்தி சொல்றேன். அப்போ என்னது, உங்களுடைய கண்ணோட்டமே என்ன பண்ணும், மாறும். நாளைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட போய் முட்டி போட்டு எனக்கு வந்து பலன் தாங்கன்னு கேட்கும்போது உங்க மைண்ட்ல என்ன இருக்கும், உங்க சரீரம் இருக்காது, உங்க ஆத்மாவும் ஆவியும் உங்க எண்ணத்துல வரும். எப்பவுமே நம்ம காரியம் கேட்கும்போது அதே நேரம் நம்ம மைண்ட்ல ஒரு பிக்சர் வரும் அதை குறித்து. அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட போய் பலனை கேட்கும்போது உடனே உங்க மைண்ட்ல என்ன வேணும், உங்க மைண்ட்ல உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் வரக்கூடாது, உள்ள சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள் வரக்கூடாது. அதற்கு மேலாக எது வர வேண்டும், ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய காரியங்கள் தான் நீங்க பலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன வரணும், உங்களுக்கு வர வேண்டும். அப்போ நம்ம பார்க்கிற காரியங்கள்ல சில வசனங்களை நம்ம நேத்து பார்த்ததுல அந்த பவுலை குறித்து பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, பலவீனமா இருக்கும்போது பலன் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 12:10 நம்ம இதை குறித்து பார்த்தோம். என்னது, அவருக்கு பலவீனம் என்ன இருக்கு, சரீரத்துல இருக்குது. ஆனா தேவன் பலன் தந்திருக்கிறார், அவர் பலன் உள்ளவராக இருக்கிறார். அப்போ உண்மையான பலன் எங்க இருக்கு அவருக்கு, பாக்குறவங்களுக்கெல்லாம் அவர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய சரீரத்துல ஒரு பலவீனம் இருக்குது. ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், பலன் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் தேவனிடத்துல எந்த பலனை வாங்கிக்கிட்டாரு, ஆமா அவருடைய ஒரு உள்ளான மனிதன். ஒரு உள்ளான மனிதனை குறித்தும் ஒரு வசனம் தியானித்தேன். என்னது, வெளியில உள்ள மனுஷன் என்ன பண்றான், நாள் ஆக ஆக அவனுக்கு வயசு கூடிட்டே போகுது, பலவீனம் கூடிட்டே போகுது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன பண்றான், புதிதாக்கப்படுகிறது, பலப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிற காரியம் எதற்கு, தேவ பலன். அப்போ என்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் நான் வந்து கேட்கிறேன். இப்போ நான் கடையில போய் ஒரு பொருள் வாங்க போறேன்னா, நான் வந்து எனக்கு ஒரு ஷாம்பு பேக்கெட் வேணும்னு கேட்டேன்னா, அவங்க ஒரு ரின் தூள் எடுத்து கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிக்குவேனா, வாங்க மாட்டேன். ஏன்னா என் மைண்ட்ல என்ன இருக்குது, ஷாம்பு தான் இருக்குது. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு தேவ பலன்னு கேட்கும்போது ஆண்டவர் தேவ பலன்னு சொல்லிட்டு எதை நினைக்கிறாரு, எதை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நம்ம வேற எதையாவது நினைச்சு வச்சுட்டு அவர்கிட்ட போயிட்டு அவர் கொடுத்தா இல்ல அவர் சரியா கொடுக்கல, இல்லைன்னா இது பலன் கிடையாது, ஆண்டவர் எதையோ வேற கொடுக்குறாரு, நான் கேட்கறதை என்ன பண்றாரு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வருத்தப்பட்டு கொண்டே நம்முடைய ஜெபத்துக்கு விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம நாளுக்கு நாள் சோர்ந்து போகிறவர்களாக மாறி விடுவோம். அப்போ நமக்கு தெளிவாக தெரியணும், எதற்கு எனக்கு பலன் வேண்டும், எனக்கு பலன் வேண்டும். ஆனா எதுல எனக்கு முதன்மையாக பலன் வேண்டும், என்னுடைய உள்ளான மனிதன்ல எனக்கு என்ன வேண்டும், பலன் வேண்டும். அந்த பலன் யார் தருவாரு, ஆண்டவர் தருவார். யார் மூலமா வருகிறது, ஆவியானவர் மூலமாய் வருகிறது. இவ்வளவுதான் அந்த மொத்த செய்தி. இதை நம்ம வேதத்துல இருந்து சில என்ன சொல்றது, சில நபர்கள் அவர்கள் தேவனை இல்ல தேவ பலனை எப்படி பார்த்தாங்க, இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வல்லமையாக ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தோட பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் வேதத்துல இருந்துன்னா யாரை சொல்வீங்க, சிம்சோன் ஏற்கனவே பார்த்தோம். அதுல 2 விதம் பார்த்தோம். என்னது, அவன் ஒரு இடத்துல தேவ பலன்ல குறைவுபடுறத நம்ம பார்க்கிறோம், இன்னொரு இடத்துல தேவனுடைய பலன்ல மற்ற காரியத்துல என்ன பண்றான், அவன் பலப்பட்டு அவன் தேவனுக்காக செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் சிம்சோன் நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வராரு, அவரை காட்டிலும் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தேவ பலன்னால செயல்பட்டிருக்காங்க. நமக்கு ஏன் ஃபர்ஸ்ட் அவர் வர்றாருன்னா, ஏன்னா பராக்கிரமசாலி. ஏன்னா பலன்னு சொல்லும் போது நம்ம உடனே பாக்குறது என்னது, ஆமா சிம்சோன் ஒருத்தர் பாசிட்டிவ், கொஞ்சம் பாசிட்டிவ் கேரக்டர். நெகட்டிவானா இன்னொருத்தர் யார் இருக்கார், பலசாலி, கோலியாத். பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த கதையெல்லாம் தெரியும். அப்போ நம்மளுடைய மைண்ட்ல அதுதான் சொல்றோம்ல, நம்மளுடைய மைண்ட்ல உடனே என்ன இருக்கும்னா, ஒரு பலன்னு சொல்லும் போதே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி தான் என்ன இருக்கும்,
நம்மளுக்கு உடனே மைண்டுக்கு வரும். ஆனா இன்னையில இருந்து நம்மளுடைய எண்ணம் என்ன வரணும்? மாற வேண்டும். இப்ப நம்ம சில கதாபாத்திரங்கள் நம்ம பார்ப்போமானால், நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஆவியினால தான் நமக்கு என்ன வருது? அந்த பலன் நமக்கு வருகிறது. சகரியால நம்ம ஒரு வசனம் பார்க்கிறோம். சகரியா 4:6 என்ன சொல்றது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆமா ஆமா ஆவியினாலே ஆகும். அப்போ நம்மளுடைய சொல்யூஷன் இப்பவே நமக்கு தெரியும். நம்மளுக்கு ரிசல்ட் என்னது? பலன் யார்கிட்ட இருந்து தான் வருது? தேவனிடத்துல இருந்து வருது, பரிசுத்த ஆவியானவர் மூலமா வருது. அது வந்தா மாத்திரம்தான் நம்ம செயல்பட முடியும். ஆனா நம்மளுடைய செயல்பாடு எதை சார்ந்ததா இருக்கிறதுங்கிற கண்ணோட்டம் தான் நமக்கு என்ன செய்யணும்? மாற வேண்டும். என்னுடைய பலன் என்னுடைய ஆத்துமா ஆவி, என்னோட உள்ளான மனிதன்ல நான் பலப்பட வேண்டும். இந்த நாள்ல இருந்து நம்ம அது பலப்படும் போது நமக்கு என்னது? சரீர சோர்வுகள்லாம் என்ன பண்ணும்? மாற ஆரம்பிக்கும். அதுக்கு மேல நம்ம அதை மேற்கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க முடியும். சரியா? இப்போ நம்ம பார்க்கறது முதல் காரியம் மோசே. மோசே குறித்து எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? மோசே பலன் உள்ளவனா, பலன் அற்றவனா? அவனுடைய ஒரு வாழ்க்கையில எப்பவுமே 3 பகுதியா பிரிப்பாங்க, அப்படிதானே? என்னது? முதல் 40 வருஷம் அவன் எங்க இருக்கான்? எகிப்துல வளர்றான். அடுத்த 40 வருஷம் வனாந்திரத்துல இருக்கான். திரும்ப அடுத்த 40 வருஷம் ஜனங்களை வழி நடத்துகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இதுல முதல் 40 வருஷம் நம்ம பார்க்கும்போது அவன் என்ன பண்றான்? அப்போஸ்தலர் 7:22 இப்படியாய் பார்க்கிறோம். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயல்களிலும் வல்லவனானான். இப்போ எகிப்துல அவன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? வாக்கிலும் செயல்களிலும் செய்கைகளிலும் வல்லவனானான். அவன் பேசுறதுலயும் எப்படிதான் இருக்கான்? வார்த்தையிலும் வல்லவனா இருக்கிறான். அவனுடைய ஆக்ஷன்லயும் என்ன பண்றான்? வல்லவனா இருக்கிறான். அது மாதிரி இருந்தானா? நீங்க பாக்குறீங்களா? என்ன பண்றான்? கோவம் வந்தோடனே ஒருத்தரை எகிப்தியனை என்ன பண்ணிடுறான்? கொன்னுடுறான். நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன தெரியும்? ஓகே, இவர் என்னது? பலசாலி அப்படின்னு தெரியும். ஆனா அடுத்து உடனே என்ன நடக்குது? பயந்து அவன் என்ன பண்றான்? ஆமா, தன்னுடைய ஜீவன். வசனம் நிறைய இருக்குது, நான் உங்களுக்கு டைம் பத்தாது, அதனால கொஞ்சம் கதையா சொல்றேன். நீங்க அந்த காரியங்களை யாத்ராகமத்துல போய் தியானிக்கலாம். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மோசே பார்வோனிடத்துல இருந்து என்ன பண்றான்? தப்பி ஓடுகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. தப்பி ஓடுனவன் அடுத்து என்ன பண்றான்? வனாந்திரத்துல இருக்கிறான். அங்கதான் யாரை சந்திக்கிறான்? ஆமா, ஆண்டவர் அவனை சந்திக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க அவன் செய்கிற காரியம் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றான்? இப்ப நம்ம முதல்ல பாக்குறது அவன் வாக்குலயும் செய்கைகளிலும் வல்லவன் பார்க்கிறோம். ஆனா இங்க அவன் சொல்லுகிறது என்னது? தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது என்னது? அவன் என்ன சொல்றான்? எனக்கு திக்குவாயு அப்படின்னு சொல்லுகிறான். முன்னாடி அவன் பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கிறான். மக்களுடைய பார்வையிலையும் நம்மளுடைய பார்வையிலையும் என்னது? அவன் ஸ்ட்ராங்கான மனுஷன். ஆனா தேவனிடத்துல அவன் வரும்போது அவன் உண்மையான அவனுடைய பலவீனத்தை என்ன பண்ணுகிறான்? புரிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அது மாத்திரம் அவன் அதோட நிப்பாட்டாம அவன் என்ன பண்றான்னா தேவனை குறித்து அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறான். அவன் என்ன பண்றான்? தேவனிடத்துல என்ன கேட்கிறான்? அவருடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆமென், இருக்கிறாராகவே இருக்கிறேன் என்று சொல்றாரு. அந்த தேவன் என்ன சொல்றாரு? 12வது வசனம் நம்ம அந்த பகுதியில பார்க்கும்போது, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அப்போ என்னது? நீ ஒருவேளை அவன் நினைக்கிற மாதிரி அவன் என்னது? திக்குவாயா கூட இருக்கலாம். ஆனா அது அவனுக்கான பலன் கிடையாது. தேவ பலன் அந்த வாயை கொண்டு என்ன பண்ணும்? பார்வோனுக்கு முன்னாடி பேச வைக்கும். அப்போ நீ எப்படி இருக்க, உன் மாம்சம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நம்ம உலகத்தார் என்ன நினைக்கிறோம்? அதுதான் பலன் நினைக்கிறோம். ஆண்டவர் உள்ளான மனிதனை குறித்து பலன். அப்போ உலகத்துல உள்ளவங்க நினைக்கிறது என் மாம்சத்தை கட்டுவது பலன்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதத்தை பொறுத்தது உன் மாம்சத்தை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இடிக்கிறியோ அப்போ நீ என்ன பண்ற? தேவ பலத்துல நீனு மேலோங்கி வர முடியும். உன் மாம்சம் எவ்வளவு இடிபடுதோ அப்போ நீ இன்னைக்கு பார்த்தது போல என்னது? இன்னைக்கு நீதிமொழிகள்ல பார்த்தது போல அந்த குறுகலான பாதைக்குள்ள என்ன போக முடியும். அந்த வசனத்துல கண்டடைவான்னு சொல்லுது. கண்டுபிடிச்ச பிறகு அவன் என்ன பண்ணும்? அதுக்குள்ள போக வேண்டும். அதுக்கு என்ன ஆகணும்? உங்களுடைய மாம்சம் என்ன பண்ண வேண்டும்? ஒடுக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம மோசேவுடைய காரியத்துல அப்போ பார்க்கும்போது கடைசியாக எபிரேயர் 11:27 வாசிப்போமானால் அந்த பகுதியில் என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்து விட்டு போனான். முதலாவது என்ன பண்றான்? எகிப்தை விட்டு ராஜாக்கு பயந்து ஓடுறான். மீண்டுமாய் தேவ பலன், உண்மையான பலனை, தேவ பலனை பெற்ற பிறகு அவன் என்ன பண்றான்? ஜனங்களை வழி நடத்திட்டு
என்ன பண்றான், ராஜாக்கு பயப்படாமல் அங்கிருந்து வருகிறதை பார்க்கிறான். அப்ப தேவ பலன் இங்க என்னது? அதற்கு முன்னாடி அவன் வாக்குல வல்லவனா இருக்கிறான், அவன் செய்கையில வல்லவனா இருக்கிறான், எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான் எகிப்துல. ஆனா அவன் என்ன, தன்னை ஒப்பு கொடுத்து, அதெல்லாம் உண்மையான பலன் இல்லைன்னு சொல்லிட்டு தேவனை பற்றி கொள்ளும் போது, தேவனை அறிந்து கொள்ளும் போது, தன்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து கொண்ட பிறகு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிந்த பிறகு அவன் யாருக்கு பயந்து ஓடுனானோ அப்படி ஓடாம என்னது, தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாக உண்மையான தேவ பலனை வெளிப்படுத்துகிறதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த முக்கியமான காரியம் தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது நம்ம முதலாவது அந்த சம்பவம் மட்டும் பார்ப்போம். யாரு? கோலியாத்தோட அவன் சண்டை செய்கிற சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னால் அது நிறைய காரியம் இருக்குது. நீங்க என்ன பண்ணலாம், வீட்டில் போய் வாசிச்சு பார்க்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், வாசித்து பார்க்கலாம். நான் சில வசனங்களை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். 16வது அதிகாரம் 7வது வசனத்துல, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். ஆமா, இது யாரை குறித்து சொல்றாரு? எலியாப்புன்னு சொல்லிட்டு மூத்த சகோதரனை குறித்து என்ன சொல்றாரு? அவன் பார்க்க என்ன பண்றான், ஒரு போர் சேவகனா இருக்கிறான். அவன் தான் என்னது, தேவன் அபிஷேகம் பண்ண போகிறாருன்னு நினைச்சிட்டு சாமுவேல் அபிஷேகம் பண்ண போறாரு. ஆனா அவர் சொல்லுகிறாரு, நீ உன்னுடைய முகத்தையும் சரீரத்தையும் பார்க்கிற. அது என்னது? அது தேவ பலன் கிடையாது, அது உண்மையான பலன் கிடையாது. நான் இவனை என்ன பண்ணல, நான் இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லுகிறோம். அடுத்து 12வது வசனத்துல பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, தாவீதை கூட்டிட்டு வராங்க. அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அவன் ரொம்ப வீட்டுல செல்ல பிள்ளையா இருந்தது போல. ஆனா அவனும் என்ன பண்றான், வெளியில ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கான். ஆனா நல்லா அழகா நல்ல செல்ல பிள்ளையா அவர் இருக்கிறத நம்ம இங்க பார்க்க முடிகிறது. அவனை என்னது, கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது ஆமா இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அப்போ ஒரு சைடு பார்க்கும்போது தேவ பலன் இல்லைன்னா பலன்னு பார்க்கும்போது மனுஷனுடைய பார்வையில யாரு? ஆமா, மூத்த மகன் பலசாலியா இருக்கிறாரு. ஆனா தேவன் சொல்றாரு, இளையவனை என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு. இப்போ அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்த சம்பவம் நம்ம பார்க்கக்கூடியது 17வது அதிகாரத்துல கோலியாத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கோலியாத்தை குறித்து பார்க்கும்போது அவன் என்னது, ஒரு வீரன், பெலிஸ்தருடைய ஒரு வீரன். அவன் என்ன பண்றான், 40 நாளா வந்து நின்று என்ன பண்றான், இஸ்ரவேலர்களை என்ன பண்றான், நிந்திக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் அங்க என்ன பண்றாங்க, போர் செய்ய தான் போறாங்க, டெய்லி அசம்பிள் ஆகுறாங்க. ஆனா இவன் நிந்திச்ச உடனே என்ன பண்றாங்க, பயந்து ஓடுகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. இப்போ 10வது வருஷம் நீங்க முதல் ஒரு 4ல இருந்து 7 வருஷம் வீட்டுல போய் கூட வாசிச்சு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அவன் எந்த அளவுக்கு, அவன் என்னதான் அவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவனை பாதுகாத்து கொள்ளுகிறதுக்கு அவன் என்ன பண்றான், நிறைய காரியம், என்னென்ன காரியம் இருக்குது. ஆமா, வெண்கல சீரா, ஹெல்மெட், அதுக்கப்புறம் போர் கவசம், அதுக்கப்புறம் கேடகம், அதுக்கப்புறம் ஈட்டி, இப்படி எல்லாத்தையும் நல்ல பலமான பொருட்களை என்ன பண்றான், வச்சிருக்கான். அவன் அவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவன் நம்புகிறது என்னது, அவனுடைய பாதுகாப்புக்கு இதெல்லாம் நம்புறான். அடுத்து தாவீது பார்க்கிறோம், அந்த கூட்டத்துக்கு என்னது, சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு, பண்டங்கள் கொடுக்கறதுக்கு வராரு. அவர் தேவபலன் உள்ள ஒரு மனிதன், அபிஷேகம் பட்ட ஒரு மனிதன். அவருக்கு என்னது, இவ்வளவு நாள் 40 நாளா நடக்குது, அவர் நிந்திக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க, பயந்து ஓடுறாங்க, கோபம் வரல. இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வராரு. அவன் தேவனை இல்ல இஸ்ரவேல் ஜனங்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை நிந்திக்கிறாருன்னு சொல்லும் போது இவருக்கு என்ன வருது, கோபம் வருது. இவன்லாம் ஒரு மனுஷனா, இவனுக்கு ஏன் பயப்படுகிறீங்கன்ற மாதிரி அவன் என்ன சொல்றான், சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்ப்போமானால் தாவீது அதை கேட்டான்னு சொல்லிட்டு 23வது வசனத்துல பார்க்கிறோம். இந்த மாதிரி என்ன பண்றான், பெலிஸ்தன் சேனைகளிலிருந்து எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தைகளே சொன்னான்னு பார்க்கிறோம். அதை தாவீது கேட்டான். அப்போ என்ன பண்றாங்க, அடுத்த நம்ம 24வது வசனத்துல நான் சொன்னது போல என்னது, எல்லாரும் பயந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். 40 நாள் நிக்கிறாங்க, அவன் கத்துறான், இவங்க என்ன பண்றாங்க, ஓடி போறாங்க. அங்க யாரும் கூட இருக்கா, சவுலும் இருக்கார், ராஜாவும் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா என்னது, அவர்கள் எல்லாருமே யார் தான், போருக்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். ஆனா எதிரில் ஒரு வீரன் இருக்கான், அவனை போய் என்ன பண்ண முடியல, அவங்களால அழிக்க முடியல. ஏன்னா அவங்க கிட்ட என்ன இருக்குது, பலன் இருக்குது, உலக கண்ணோட்டத்துல உள்ள பலன் இருக்கு, தேவ பலன் அவர்களிடத்துல இல்ல. நம்ம அடுத்து பாக்குறோம், அடுத்து தாவீதை கொண்டு போய் யார்கிட்ட கூட்டு போறாங்க, சவுல் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. ஆனா சவுல் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நீ என்னப்பா, நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க. அவன் என்னது, ரொம்ப ஆமா. நம்ம அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். இப்போ அந்த முதலாவது ஒரு சகோதரன் பார்த்தோம்ல,
ஆமா, இவரை வந்து அபிஷேகம் பண்ண வேண்டாம்னு சொல்லி யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. அவர் இந்த கூட்டத்துல வந்து என்ன பண்றாரு? தாவீதை பார்த்தோன்னே சொல்றாரு, உன்னை யாரு? ஆமா, இங்க என்ன நடக்குது? ஒரு போர்க்களம். ஆமா, இவங்களாம் ஆனா என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? சண்டை படாம பயந்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஆனா தாவீது வந்த உடனே அவனுக்கு கோவம் வருது. நான் வந்து கோலியாத்தை அடிக்கிறேன்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான்? ஆடுலாம் என்னாச்சு? உனக்கு என்ன வேலை? நீ என்ன பண்ணிருக்கணும் இந்நேரம்? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கணும். இங்க ஏன் வந்தன்னு சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 28வது வசனம் பார்க்கும்போது, அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதே அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசமாய் ஆமா சொல்லி கேட்கிறாரு. அவர் கோவப்படுறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? இல்ல, நான் என்ன பண்ண போறேன்? கோலியாத்தை ஆமா சொல்லி சவுல் கிட்ட கூட்டு போறாங்க. 33வது வசனத்துல தான் அவர் சொல்றாரு, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் யுத்த வீரனா இருக்கிறான், சிறு வயது முதல் யுத்த வீரனா இருக்கிறான். இவங்களும் யுத்தம் பழகுனவங்க, இவங்களாலே முடியல, பயப்படுறாங்க. அதனால அவனையும் போக வேண்டாம்னு சொல்றாங்க. அவன் என்ன சொல்றான்? இல்ல, நான் போல, இவன் ஏமாத்துறான், இவன் வந்து என்னுடைய தேவனை என்ன பண்றான்? நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நிந்திக்கிறான். நான் என்ன பண்றேன்? இவனை கொல்றேன்னு சொல்றான், இவனுக்கு எதிராக நான் சண்டை போடுறேன்னு சொல்றான். உடனே சவுல் சொல்றாரு, அவருடைய எண்ணம்லாம் என்ன இருக்கு? போருக்கு போனோம், என்ன வேணும் இப்போ? ஆமா, சும்மாலாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இவரோட என்னது பாதுகாப்புக்குள்ள எல்லா பொருட்களையும் போட்டு விடுறாரு. தாவீது அதை போட்டுட்டு அவரால் என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. அவர் என்ன பண்ணிடுறாரு? எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு, எனக்கு இதெல்லாம் என்ன பண்ண தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. 39வது வசனத்தை சொல்றாரு, அவனுடைய பட்டயத்தை தாவீது ம் 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 ஆமா, மாறாக அவன் என்ன பண்றான்? 40வது வசனத்துல பார்க்கும்போது, ஆமா, தடியை எடுத்துக்கிறான், கூழாங்கல் எடுத்துக்கிறான், கவனை எடுத்துட்டு என்ன பண்றான்? பெலிஸ்தன் அண்டைக்கு போகிறான். இப்போ தேவனுடைய பலன் சொன்னா எதை நம்ம சொல்ல முடியும்? இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், இவனுக்குள்ள இருக்க விசுவாசம். அவனுடைய உள்ளான மனிதன் என்ன இருக்கான்? ரொம்ப பலன் உள்ளவனா இருக்கிறான். மற்றவங்களுக்குலாம் வெளிப்புற மனுஷன் எப்படி இருக்கான்? மாம்சமான மனுஷன் எப்படி இருக்கான்? ஸ்ட்ராங்கா இருக்கிறான், ஆனா பயப்படுகிறான். சரி, கோலியாத் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சோன்னா, அடுத்து நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அவன் என்ன சொல்றான்? 45வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 ஆமா, தாவீது இங்க என்ன சொல்றாரு? நானே கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். இப்போ அவன் என்ன சொல்ல? நான் வந்து கூழாங்கலும் கவனம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய நாமத்துல வரேன். அதனால என்கிட்ட என்ன இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த கல் எவ்வளோ பெருசுங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த கவன் எவ்வளோ வேகமா அடிக்குங்கிறது முக்கியம் கிடையாது. நான் வருகிறது யாருடைய நாமத்துல வர? ஆனா இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கிற மனுஷன் முந்தின 43வது வசனத்துல என்ன பண்றாருன்னு பாருங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து ஆமா என்ன பண்றாரு? அவரு சபிக்கிறார். அவர் என்ன பண்ணலாம்? ரொம்ப வல்லவர், ஸ்ட்ராங் ஆனவர், என்ன பண்ணலாம்? டைரக்டா சண்டைக்கு போகாம அவர் என்ன பண்றாரு? ஆமா, அவருடைய வாயின் வார்த்தைகள்ல உள்ள ஸ்ட்ரென்த்தை அவர் என்ன பண்றாரு? இப்போ காட்டுறாரு, சபிக்கிறாரு. அவருடைய தேவர்களின் நாமத்தை கொண்டு சபிக்கிறாரு. இவர் சொல்றாரு, நான் யாருடைய நாமத்துல வருகிறேன்? ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துல இவர் வருகிறன்னு சொல்றாரு. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய பெலன் நம்முடைய மாம்சத்தை சார்ந்த காரியம் அல்ல. தேவனுடைய பெலன் தேவனிடத்துல இருந்து வருகிறது. அது உள்ளான மனிதனுக்குரிய பெலன். அந்த பெலன் இருக்கும்போது தாவீது எப்படி அந்த கோலியாத்துக்கு முன்பதாக நின்னானோ, நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் தாவீது வந்து கல்லு சுத்துறதுல ரொம்ப என்னது தேர்ச்சி பெற்றவர், அதனால கோலியாத்தை அடிச்சிட்டார். அப்படி கிடையாது. அவர் கர்த்தருடைய நாமத்தினால வந்தார். அதை காட்டிலும் முக்கியமான ஒரு காரியம் நம்ம பார்க்கும்போது, நிறைய நேரம் நம்ம செய்கிற இங்க சவுலோட காரியத்தை பார்க்கிறோம். சவுலோட காரியத்தை பார்க்கும்போது நம்ம 17வது அதிகாரம் 37வது வசனம் வாசிப்போம். 37வது வசனம். ஆமா ஆமா, சவுல் என்ன சொல்லி அனுப்புறாரு? ஆல் த பெஸ்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஆனா சவுல் கிட்ட இப்ப யாரும் இல்ல. ஆமா, ஆனா அவர் ரொம்ப என்னது ஆவிக்குரிய ரீதியில அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உன் கூட இருப்பார்ப்பா, நீ என்ன பண்ண? போயிட்டு வா. அவர் போக முடியல, அவர் கூட உள்ள யுத்த வீரர்கள் போக முடியல. ஆனா வாயில மட்டும் என்ன இருக்கு? ஸ்ட்ரென்த் இருக்கு. என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆனா அவருடைய நிலைமையை பார்க்கும்போது தாவீது அதை குறித்தெல்லாம் கவலைப்படல. ஏன்னா தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் அவர் கூட தான் இருக்கிறாரு. நம்ம 16வது அதிகாரம் 12ல இருந்து 14வது வசனம், அது முக்கியமான காரியம். நம்ம பார்க்கும்போது
ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். யாரு? அந்த அபிஷேகம் பண்ணுகிறது. அப்பொழுது கர்த்தர் வந்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். 13வது வசனம் பார்க்கிறோம். சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அந்நாள் முதற்கொண்டு அடுத்த வசனம் 14வது வசனம், கர்த்தருடைய ஆவி. ஆமா, இதுதான் வித்தியாசம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இங்கே பார்க்கும்போது மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? சவுல் ஒரு ராஜா, அவர் கர்த்தருடைய மனிதன். ஆமா, சுத்தி இருக்கவங்களாம் பார்ப்பாங்க இவர் ரொம்ப வீரர். தாவீதை அனுப்பும்போது என்ன பண்றாரு? ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லா என்ன பண்றாரு? நீ போய் ஜெயிச்சுட்டு வா, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாருன்னு சொல்றாரு. பார்க்குறவங்களுக்குலாம் இவர் ரொம்ப தேவ மனிதன் தெரியுது பார்க்கும்போது. ஆனா உள்ள யார் இல்லை. ஆமா, அதுக்கு முந்தின அதிகாரத்திலே விஷயம் நடந்து போச்சு. என்ன நடக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல வந்து இறங்கி இருந்தார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். இதுதான் சிம்பிள் காரியம். முதல்ல சொன்னது போல சொல்யூஷன் நமக்கு தெரியும். என்னது? ஆவியானவர் நம்மளுக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? பலன் அடைய முடியும். ஆனா அதோட வித்தியாசம், அந்த பலன் எப்படி வெளிப்படுவது என்பதை குறித்து நம்ம இந்த சம்பவத்துல நல்லா தெரிந்து கொள்ள முடியும். உலக பிரகாரமாக பலசாலியா இருக்கிற கோலியாத்தும் சரி, சவுலும் சரி, தாவீதுடைய சகோதரர்களும் சரி, அவங்களால என்ன பண்ண முடியல? தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியல, கோலியாத்தை வீழ்த்த முடியல. ஆனா தாவீது அவனுடைய கேரக்டர்ல பார்க்கிறோம். அவன் சின்ன பையனா இருந்தாலும் தேவன் நிந்திக்கப்படும் போது அவன் பக்தி வைராக்கியம் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருக்கிறார். அவன் என்ன பண்றான்? கோலியாத்தை ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். இப்போ அடுத்து ஒரு 2 சம்பவம் நம்மளுக்கு நல்லா தெரிந்த காரியம்தான். பேதுரு குறித்து நம்ம நிறையவே தியானித்து இருக்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கிறோம். அவருடைய மாம்ச பலன் செயல்படுகிற காரியங்கள் பார்க்கிறோம். இப்ப பேதுருவை உங்க மைண்ட்ல நினைச்சு பாருங்க. அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தவர்? அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமா இருக்காதா? இருக்கும், கண்டிப்பா. அப்படிதானே? அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் என்ன பண்றாரு? மென்டலாவும் அவர் என்ன பண்றாரு? ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாரு. என்ன பண்றாரு? கத்தி எடுத்து மல்கூஸ் காதை வெட்டுறத நம்ம பார்க்கிறோம். இயேசுவையே என்ன பண்றது? எதிர்க்கிற காரியத்தையே பார்க்கிறோம். எதிர்க்கிறதுனா என்னது? தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு இயேசு விரும்புகிறாரு. இவர் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், நல்லது இல்லைன்ற மாதிரி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படி இருக்கிற மனிதன் ஆனா என்னது? தேவனை மறுதளிக்கிறதை நம்மால பார்க்க முடியாது. அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படிதானே? அவர் என்ன பண்றார்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே தேவனுடைய ஆவியானவர் அவருக்குள்ளாக வந்த பிறகு நடக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அங்க 1-2 பேருக்கு முன்னாடி தான் அவர் என்ன பண்றாரு? பயந்து போய் ஆண்டவரை சபிக்கிறதை என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அதே அடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பின உடனே உண்மையான தேவ பலன் அவருக்குள்ளாக வரும்போது அவர் என்ன பண்றாரு? திரளான ஜனங்களுக்கு முன்னாடி எழும்பி நின்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு. அது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்றாரு? இந்த தேவனை நீங்க தான் என்ன பண்ணீங்க? சிலுவையில அரைஞ்சிங்க, கொலை செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு தைரியமா அவரு ஒருவேளை அப்படியே சாஃப்டா சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு? டைரக்டா சொல்லுகிறார், நீங்க தான் என்ன பண்ணீங்க? இவரை கொலை செய்தீங்க, இப்போ என்ன பண்ணுங்க? நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறமா நமக்கு வேதத்துல இல்லை, ஆனா அவருடைய மரணம் என்னது? வேதத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது யோவான்ல. அதே நேரம் அவருடைய மரணமும் என்னது? ரொம்ப கொடூரமா இல்லைன்னா என்னது? ரொம்ப பாடுபட்டு அவர் மரிக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் பேதுருக்கு அந்த நிருபத்துல எழுதும்போது அவர் சொல்லுகிறாரு, கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற நம்ம என்ன பண்ணுகிறாரு? ஆண்டவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துகிறார். நேற்று நிறைய யூத் பிள்ளைங்க கேட்டிருப்பீங்க இந்த வசனம், இந்த காரியங்கள்லாம். அப்போ உள்ளான மனிதனை ஆண்டவர் என்ன பண்றாரு? பலப்படுத்துறாரு. எதற்காக? ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக. நம்முடைய நோக்கம் எல்லாம் என்னது? அது மாத்திரமே. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுகிறோம்னா, நம்மளுக்கு இந்த இலவசமா கூட வர இணைப்புகளுக்கு என்ன பண்ணுகிறோம்? முக்கியத்துவம் கொடுப்போம். சின்ன வயசுல எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு டென்னிஸ் பேட் வாங்கணுன்றதுக்காக 2 பூஸ்ட் பாட்டில் அப்படியே என்ன பண்ணுறது? சாப்பிட்டு தீத்துறது. எதுக்கு வேணும்? அந்த டென்னிஸ் பேட். அது 2 நாள்ல அந்த பேட்மிண்டன் பேட் அடிக்கும் போது என்ன ஆயிடும்? உடஞ்சு போயிடும். இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ஒரு ஆசை? அந்த இலவசம் தான் ஆசையா இருக்கும். அதே போல ஆவி உள்ளான மனிதன் என்ன பண்ணும்? பலப்படணும். ஆனா பெரும்பாலும் நம்மளுக்கு வெளியில கண்ணுக்கு தெரியக்கூடிய காரியம் என்னது? மாம்சமும் உலகமும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதற்கு தான் என்ன பண்றோம்? முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்ப நம்ம இனிமேல் என்ன பண்ணணும்? உள்ளான மனிதனுக்கு கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் என்ன பண்ணணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுல பலப்படணும். அப்ப நம்ம தேவனுக்காக என்ன பண்ணணும்? பேதுருடைய வாழ்க்கையில பார்த்தது போல நாமும் தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்க முடியும். எவ்வளவு பாடு! அதுக்கு முன்னாடி கத்தி தூக்குனவங்க, அதுக்கப்புறம் கத்தியை தூக்கி அவங்களுக்கு முன்னாடி வந்தாலும் அவங்க என்ன பண்ணல? எதிர்த்து நிக்கல, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க.
சென்றாங்க, சிறைச்சாலைக்கு சென்றாங்க. பேதுருவை பார்க்குறோம், சிறைக்கு சென்றாரு. கடைசியா அவர் வந்து என்னது சிலுவையில அறைந்து கொல்லப்பட்டாருன்னு சொல்லி நம்ம வந்து என்னது ஹிஸ்டரியில பார்க்கிறோம். ஆனா வேதத்துல அதை குறித்து என்னது இல்ல. வேதத்துல ஏன் இல்லைன்னு சொல்றேன்னா, சில நேரம் நம்ம வந்து நிறைய காரியங்களை கேட்டு கேட்டு அது என்னன்னு நினைச்சிரும், உண்மைன்னு நினைச்சிரும். இப்போ அடுத்த சம்பவம் அப்படிதான். இப்போ அடுத்த முக்கியமான ஆள் வந்து யாரு? சவுல். ஆமா, பவுல் என்னது எங்க போறாரு? கிறிஸ்தவர்களை ஆமா கொடுமைப்படுத்த போறாரு. எப்படி போறாரு? குதிரையில போறாருல. நானும் அப்படிதான் நேத்து உட்காந்து பைபிள்ல தேடுறேன். அந்த குதிரை என்னாச்சு? காணாம போயிடுச்சு. நானும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன், விபிஎஸ்லயும் ஒரு பாட்டு வரும், சவுல் வேகமாய் போனாரையா, டக் 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 குதிரை மேல. அந்த குதிரைய தேடுறேன் பைபிள்ல, காணோம். அதனால சில நேரம் என்ன, அது நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும், அந்த மாதிரி காரியங்கள் இருக்கும். அதனால தான் சொல்றேன், பேதுரு வந்து எப்படி கொல்லப்பட்டாருன்னு சொல்லிட்டு என்ன இல்லை பைபிள்ல இல்லைன்னு சொல்றேன். அந்த மாதிரி சவுல் வந்து எதுல போனாருன்னு சொல்லிட்டு பைபிள்ல இல்லை. குதிரையில போனாரா, நடந்து போனாரா, எதுல போனாருன்னு தெரியல. ஆனா தேவன் வந்து அவரை சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவருடைய முன்னான வாழ்க்கையில அவர் என்னது உலக பிரகாரமா பார்க்கும்போது ஞானத்துல தேறினவராக இருக்கிறார், வாக்குல தேறினவராக இருக்கிறார். அவருடைய நிருபத்தை வாசிக்கும் போதே நம்மளுக்கு புரிந்து கொள்ள கடினமா இருக்கும். ஏன்னா அவர் வாக்குல தேர்ந்தவர். அவர் என்னது கமாலியலின் பாதத்து அருகே உட்கார்ந்தவர்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பயின்றவர். நம்ம இதெல்லாமே நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்க்கலாம். அப்படி இருக்கிறவர் தேவ பலன் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவியினால என்ன பண்ணப்படுறார்? அவர் நிரப்பப்படுறாரு. ஏன்னா தேவன் சந்திக்கிறாரு. அவர் கண்கள் என்ன பண்ணப்படுது? குருடாக்கப்பட்டு அவர் என்ன பண்றாரு? ஒரு வீட்டுல இருக்கிறாரு. அப்போ என்னது தீர்க்கதரிசி வருகிறார், வந்து ஜெபித்து எதற்காக ஜெபிக்கிறாரு? அவர் கண்கள் பார்வையடையணும், தேவனுடைய சித்தத்தை அவருக்கு வெளிப்படுத்தணும், பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்பட்டதுனால அவர் உண்மையான தேவ பலனை பெற்றார். அதற்கு முன்னாடி அவர் வாக்குல வல்லவரா இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு? மற்றவர்களை ஒடுக்குவதிலும் அவருக்கு என்னது அதற்கான பவர் அவருக்கு இருக்குது. ஆனா இப்போ அதுக்கு அடுத்த பகுதியில பார்க்கும்போது உண்மையான தேவ பலன் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவர் அதற்கப்புறம் என்ன பண்றாரு? யாரையும் ஒடுக்க போல, மாறாக அவர் ஒடுக்கப்படுகிறார். அவருடைய சரீரத்துல பலவீனம் இருக்குது, எல்லாத்தையும் அவர் என்ன பண்றார்? தேவ பலனால மேற்கொள்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம ஆரம்பத்துல வாசிச்சது போல அந்த வசனம் தான் என்னது, பலவீனத்திலும் அவர் என்னது பலன் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய கண்ணோட்டங்கள் மாறணும். அவர் என்ன பண்றாரு? அதுக்கு முன்னாடி ரொம்ப என்னது உலக பிரகாரமா பார்க்கும்போது நல்ல லெவல்ல இருக்கிறார், அப்படிதானே? நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. ஹை பிரீஸ்ட் என்ன சொல்றாங்க, நீ போய் இவங்களெல்லாம் என்ன பண்ண, கொடுமைப்படுத்து. இவரும் பெர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்றாரு? போறாரு, எல்லாத்தையும் செய்கிறாரு. இவரை நம்ம ஸ்டேவான கல்லறியும் போதும் அவர் என்ன பண்றாரு? அங்க உட்காந்து சூப்பர்வைஸ் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. உலக பிரகாரமா பார்க்கும்போது ஒரு நல்ல அதிகாரி போல இருக்கிறாரு. ஆனா அது வரைக்கும் மக்களுடைய பார்வையில ஒரு பலன் பெற்றவன். ஏன்னா அந்த இவர் தீர்க்கதரிசியம் சொல்லும்போது சொல்றாரு, அவன் வந்து பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா அவருடைய வாழ்க்கை அதுக்கப்புறமா உண்மையான அந்த தேவ பலனை பெற்ற பிறகு அது டோட்டலா மாறுது. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராக அவர் மாறுகிறார். அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாரு? எவ்வளவோ காரியங்களை, நிறைய வசனம் இருந்து வச்சிருக்கேன், ஆனா வந்து வாசிச்சுட்டே இருக்க முடியாது, சொல்லிட்டே இருக்க முடியாது. நீங்க அப்போஸ்தலர்ல போய் வாசிச்சு பாருங்க. அவர் கடைசியில அதுக்கப்புறம் அவர் பார்க்கும்போது அவர் என்னென்ன கஷ்டங்களை, பாடுகளை அனுபவித்தார்னு பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 11:23 வசனத்துல இருந்து நீங்க நிறைய பார்க்கலாம். அவர் என்னது இல்லை நானே வாசிக்கிறேன், கேட்காதுன்னு நினைக்கிறேன், சவுண்டு வெளியில பயங்கரமா இருக்கு. சரி, 23 வசனத்துல நீங்க அதுல இருந்து பார்க்க முடியும். அதிகம் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கற்கர் சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்பிலும் பசி தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிர்களிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்ல, எல்லா சபை குறித்தும் உண்டான கவலை என்னை நாள்தோறும் நெருக்கிற்று. இப்போ எவ்வளவோ கஷ்டங்களை என்ன பண்றாரு?
அவர் கடந்து வருகிறார், அவர் சொல்லுகிறார், அந்த பலவீனத்தை குறித்து நான் என்ன பண்ணுகிறேன், சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ இதுக்கப்புறம் நீங்க பலத்தை குறித்து, பலத்துக்காக தேவனிடத்துல கேட்கும்போது உங்களுடைய மனதுல உங்களுக்கு இருக்க உடம்பு வலியோ இல்ல கால் வலியோ இல்ல மற்ற காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது, முன்னாடி நிக்க கூடாது. மாறாக என் உள்ளான மனிதன் என்ன பண்ணும், பலப்படணும். அவன் பலப்பட்டானா நீங்க இந்த காரியத்தை குறித்து வருத்தப்பட்டோ புலம்பி கொண்டோ இருக்க மாட்டீங்க. அதுலயும் ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். இல்ல அந்த நோயின் மத்தியிலும் அதை மேற்கொள்ள, அதை தாங்கி கொள்ள வேண்டிய பலனையும் அவர் என்ன பண்ணுவார், தருவார். அப்ப நம்ம முக்கியமா பார்க்கிற காரியம் தேவ பலனுக்கும் மற்ற நம்ம பலன் நினைக்கிற காரியத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப எதற்கு தேவ பலன் என்றால், நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது முதலாவது, பலன் எதற்கு, உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும். சரீர மனிதன் பலத்துக்கு குறித்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டோ இல்ல அதை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணி ஒழுங்கா நான் இருந்தேன்னா, நான் எனக்கு உடம்பு குறையணும்னு சொல்லிட்டு முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தா உடம்பு குறைஞ்சிருமா? அதற்கான சில டிசிப்ளின் இருக்குன்னா அதை நான் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதற்கான காரியத்துக்காக நம்ம தேவன் கிட்ட போய் போராடுவதை காட்டிலும் நம்ம உள்ளான மனிதனுக்காக என்ன பண்ணோம், போராடணும். என் உள்ளான மனிதன் என்ன பண்ணும், பலப்படணும். என் பிள்ளைகள், அவன் இந்த வயசுல எலும்பி நடக்கணும், நடக்க மாட்டான். இந்த வயசுல நல்லா பேசணும், பேச மாட்டான். நான் இவனை எங்க கொண்டு போய் காட்டுறது? இது இல்லை. என் பிள்ளை என்ன பண்ணும், இருக்கிற பலத்தோடு அவன் என்ன பண்ணும், ஆண்டவருக்கு பிரியமா வளர ஆரம்பிக்கணும். வசனத்திலையும் வார்த்தையில ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவருக்கு பிரியமாக வளர ஆரம்பிக்கணும். அப்போ முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, என் உள்ளான மனிதனுக்கு யார் வேணும், தேவனுடைய பலன் வேணும். சில வசனங்களை நம்ம பார்ப்போம். நம்ம முக்கியமான வசனம் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன பண்ணுவீங்க, உலகம் எங்களும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே தியானித்த வசனம் ஏசாயா 40:31 புது பலன் அடைந்து என்ன பண்ணுவோம், சும்மா உட்கார்ந்து இருக்க மாட்டோம், நம்ம எழும்புவோம், என்னது ஆண்டவருக்காக ஓடுகிறவர்களாக மாறுவோம். அதே மாதிரி பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்லுகிறாரு, எல்லாவற்றையும் செய்ய, யாருனால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்போ சிம்பிளா ரெண்டு காரியத்துல நீங்க புரிந்து கொள்ளலாம். எனக்கு தேவ பலன் எதற்கு வேணும்? ஒரு சைடு வாசிப்போம், யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதை சுருக்கிடலாம். எப்படி? தேவனுக்கு கீழ்ப்படினோம். ஸோ இன்னொரு பக்கம் பிசாசுக்கு, உலகத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இதற்கு என்ன வேண்டும், நமக்கு தேவ பலன் வேண்டும். நிறைய காரியம் இருக்குது. நான் அந்த காரியத்தில் உள்ள தலைப்பு மட்டும் சொல்றேன். அதாவது என்னதுன்னா, எதற்காக எனக்கு தேவ பலன் வேணும்? முதல் காரியம், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன பண்ணும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். மோசே கேட்டார், நீங்க யாருன்னு கேட்டார், பவுல் கேட்டாரு. என்ன பண்ணார், விழுந்த உடனே, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். நீங்க கேட்கணும், ஆண்டவரே நீர் யார்? தெளிவில்லைன்னா என்ன பண்ணுங்க, இன்னைக்கே கேளுங்க, நம்முடைய ஆண்டவர் யார் என்று அவர் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் பதில் தருவார். அதற்கு தேவ பலன் வேணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது தான் அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு இந்த சகல சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். நீங்க தேவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொண்ட தேவனை அன்பு கூறவும் உங்களுக்கு என்ன வேண்டும், தேவ பலன் வேண்டும். ஏன்னா அன்பு கூறுவதனால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அப்ப நம்ம அவரிடத்துல அன்பு கூறுறதுக்கு தேவ பலன் வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய தேவ பலன் வேண்டும். கீழ்ப்படுகிற நாம் அவர் மேல நம்பிக்கையா இருக்க கீழ்ப்படுகிறோம், அவருடைய வார்த்தையை கை கொள்கிறோம். அவர் சொல்றார், கொஞ்சம் பொறுமையா இருந்த காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன் என்று சொன்னால் நம்ம பொறுமையா விசுவாசத்தோடு காத்திருக்கிறதற்கும் நமக்கு தேவ பலன் வேண்டும். அதே போல அவருடைய சித்தத்தை செய்வதற்கு தேவ பலன் வேண்டும். நம்ம யூத் பிள்ளைங்க நேற்று வந்தவங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம தேவனுடைய சித்தம் செய்கிறதுல கடைசியா முக்கியமான காரியம் என்ன சொன்னாங்க, அவரை குறித்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணோம், சொல்லணும். அப்போ தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் தேவனை நேசிக்கிறோம், அவரை குறித்து மற்றவருக்கு சொல்ல வேண்டும். இதற்கும் தேவ பலன் வேண்டும். உறுதியாய் நிலைத்திருக்க தேவனுடைய பலன் வேண்டும். அப்போ 2 காரியம் நம்ம பார்த்தோம். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதற்கு நமக்கு தேவையான காரியங்கள் தேவனுடைய பலன் என்று பார்த்தோம். தேவனுடைய பலன்ல கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல எழும்பி நிற்கலாமா? இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்ட காரியம், முதலாவது பலன் என்றால் என்ன, தேவ பலன் என்றால் என்ன, அதற்கப்புறம் அது எதற்காக நமக்கு தேவை, எதற்காக தேவை, அந்த 2 காரியம் சொல்லுங்க. நிறைய சொன்ன 2 காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்கள். தேவன் யார் என்று அறிந்து கொள்ள பலன் வேணும், அவர் மேல அன்பு கூற பலன் வேணும், அவருக்கு பிரியமாய் வாழுகிறதுக்கு பலன் வேணும். இதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா
மற்ற உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை. இல்லைன்னா நம்ம உலகத்துக்கு அடுத்த காரியத்தில் நான் எப்படி அந்த ஸ்டாண்டர்டை கீப் அப் பண்ணுறது, நான் எப்படி அந்த லெவலில் கீப் அப் பண்ணுகிறது, நான் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் எப்படி பெரிய ஆளாக என்னை நிலைநிறுத்துகிறது, அதை குறித்தே நம்முடைய எண்ணம் இருக்கும். மாறாக நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். என்னுடைய பெலன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளாக வரணும். அந்த பெலன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும். அந்த பெலன் நாளுக்கு நாளாக என்னது வளருகிற ஒரு பெலனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்பதை குறித்து நீங்க எபேசியர்ல போய் வீட்டில் வாசிச்சு பார்க்கலாம். எபேசியர் 6வது அதிகாரத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும், தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். அங்க உள்ள அந்த சர்வாயுத வர்க்கம் தாவீதுக்கு என்ன ஆகல, செட் ஆகல. அதை வைத்து அவர் என்ன பண்ணியிருக்க முடியாது, கோலியாத்தை கொண்டு இருக்க முடியாது. ஆனா அவர்கிட்ட இருந்தது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அந்த வர்க்கம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண முடியும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அதை குறித்து ஏற்கனவே நிறைய காரியங்கள் கேட்டிருப்பீங்க, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரத்துல அந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நிற்குங்க. அல்லேலூயா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் என்ன பண்ணுவான், ஓடி போவான். ஆண்டவருக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். நீங்க என்ன பண்ண முடியும், ஜெயம் உள்ளவர்களாக வாழ முடியும். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஒருவேளை இதுவரைக்கும் தேவபலன் என்ன என்று ஒரு புரிதலே இல்லாம நம்ம கேட்டுக்கொண்டிருப்போமானால், தேவபலன் உங்கள் சரீரத்தை பெருக்குவதற்கோ உங்கள் சரீரத்தை வடிவாக மாற்றுவதற்கோ அல்ல, உங்கள் சரீரத்தை ஒடுக்குவதற்கு, உங்கள் மாம்சத்தை ஒடுக்கி கிறிஸ்துவ அதில் பெருகிறதற்காக. நான் குறைந்து நான் சிறுக, கிறிஸ்து என்னில் பெருக. அல்லேலூயா. என் உள்ளான மனிதன் வல்லமையில பெருகணும், என் உள்ளான மனிதன் ஆவினால நிரப்பப்படணும், என் உள்ளான மனிதன் ஆவினால நடத்தப்படணும், என் உள்ளான மனிதன் ஆவினால ஆளுகை செய்யப்படணும். அப்படி இருக்கும்போது நான் உண்மையான தேவ பலனை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல தேவன் என்னை எதற்காக வைத்திருக்கிறார் என்கிற அந்த திட்டத்தையும் சித்தத்தையும் புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நான் அவருக்கு சாட்சியாய் வாழ முடியும். கண்களை மூடி, அப்பா எனக்கு அந்த தேவ பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் நான் வாழணும், இன்னும் எனக்கு உலகத்துல கொஞ்சம் பலத்தோடு நான் இருக்கணும். அதற்காக நான் ஆண்டவர் இடத்துல பலன் கேட்கிறவனாக இல்லாதபடிக்கு என் பலவீனம் அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அந்த பலவீனத்துல நான் பலன் உள்ளவனாய் காணப்பட எனக்கு நீங்க அந்த தேவ பலனை தாங்க என்று சொல்லி கேளுங்க. அவர் கிருபையாய் நமக்கு பலனை தருவார். அல்லேலூயா.